அத்தை, அவர் உங்களை பார்த்தா மனசு வருத்தப்படுவாருன்னே சொன்னேன். ஜெயிலுக்கெல்லாம் போக வேணாம், நான் சீக்கிரமே பெயில் வாங்கி அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். கிழிச்ச அண்ணன் சொன்ன வக்கீல வச்சு கேஸ நடத்தி இருந்தா என் அன்பு எப்பவோ வெளியில வந்திருப்பான். நீ அந்த மகேஷ் கூடயும் சத்தியவதி கூடயும் சேர்ந்துகிட்டு சதி பண்ணிக்கிட்டு இருக்க. மா, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுமா. அண்ணாவை ஜெயில இருந்து வர விடாம பண்ணா அன்னைக்கு என்ன கிடைக்க போகுது? பரவாயில்ல விடு யாழ்னி, அவங்க என்ன பேசினாலும் அதுக்காக நான் வருத்தப்பட போறதில்ல. அவங்க கோவத்துல புரியாம பேசுறாங்க. இப்ப அது பிரச்சனை இல்ல. அத்தை அவரை பார்க்க போக வேணாம், அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். அண்ணிய பார்த்தா தவசி வருத்தப்படுவானா, தவசிய பார்த்தா அண்ணி வருத்தப்படுவாங்களாம். இவளுக்கு அப்படியே அக்கறைதான் அண்ணி மேல ரொம்ப. நீ அன்பு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இங்க வந்து இது ஏன் வீடு, நான் இந்த வீட்டு மருமகன்னு பேசுறது கூட தான் அத்தைக்கு பிடிக்கல. அதுக்காக இங்க இருந்து போயிடுவியா? சும்மா நடிக்காத. ஏய் துளசி, இதான் சாக்குன்னு நீ அண்ணிய வீட்டை விட்டு துரத்தலான்னு பிளான் பண்றியா? அது மட்டும் நடக்காது. மா, நீ இவ பேச்சு கேட்டுக்கிட்டு ஏதாவது செஞ்சேன்னு வை, அண்ணா இந்த வீட்டுக்கே வரமாட்டாரு சொல்லிட்ட. ஐயோ யாழ்னி விடு, உங்க அண்ணன் முதல்ல ஜெயில இருந்து வெளியே வந்தா போதும். அது வரைக்கும் வீட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா புண்ணியமா போகும். அத்தை, தயவு செஞ்சு நீங்க இப்ப அவரை பார்க்க போக வேணாம். நாங்க எப்ப போகணும் போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருடி? உன் தலையெழுத்துதான் என் புள்ளைய ஆட்டி படைக்குது. நீ நல்லவ மாதிரி என் புள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்டயே பேசுறியா? அத்தை, அண்ணி விடுங்க, இவங்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது. போகட்டும். அங்க போனதுக்கு அப்புறம் நான் தான் வர வேண்டான்னு சொன்னேன்ல, ஏன் வந்தீங்கன்னு அண்ணா டோஸ் விடுவாருல, அத வாங்கி கட்டிக்கிட்டு ஆழ்த்துட்டீங்க. வரட்டும், இவங்களுக்காக நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க. அதுக்கு இல்ல யாழ்னி. அண்ணி, நாம என்ன சொன்னாலும் கேட்காத அளவுக்கு அம்மாவை மந்திரிச்சு வச்சிருக்காங்க. அவங்க போக்குலே விட்டுருங்க, அதான் நமக்கு நல்லது. யாழ்னி, வயசுக்கு மீறி மரியாதை இல்லாம பேசுற நீ. என்ன மந்திரிச்சு வச்சிருக்கான் பேசுற? இதெல்லாம் நல்லா இல்ல. மாமா, உங்க பொண்ணு அவ வயசுக்கு ஏத்த மாதிரி தான் பேசுறாளா? அப்படிதான் நடந்துக்கிறாளா?